இப்பூமியில் வாழ்வை குறித்து கவலைப்படுபவன் தேவனை சார்ந்தவன் அல்ல. உன்னை தேவனிடம் அர்ப்பணித்து உன் ஆத்மா ரட்சிப்படைய காத்திரு. உலக வாழ்விலும் உயர்ந்த வாழ்வு உனக்காய் காத்திருக்கிறது. உபத்திரவப்படாமல் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியாதே. புயலுக்கு பின்தானே அமைதி. வனாந்தரத்தின் பாதையோ எட்டிக்கனிதான். முடிவோ உன்னை ஜீவக்கனியை பெற வைக்கும். உன் திரி அணையாதே. தீமை தரும் பாவ ஆசையை நீக்கி உன்னை தேவனின் ஆலயமாக மாற்று. உன் தாளந்தை அவருக்காக பயன்படுத்து. அவர் எச்சரிப்பை கூர்ந்து கவனி. பரலோக உத்தரவாதம் வராமல் நீ புதியவனாய் மாறிட முடியாதே. அவர் அன்பை நீ பெற்றால் உன் ஜீவன் பாதுகாக்கப்படும். அவருடைய வல்லமை மகிமை உள்ள இடத்தில் நீ போய் சேர்ந்திட முயற்சி செய். நீ அசைக்கப்படுவதில்லை. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் பாதுகாப்பு அவரே. நாளையை குறித்த கவலையை உனக்கு வேண்டாம். இன்று பரிசுத்தனாய் வாழ முயற்சி செய். உன் ஆவி உன்னை விட்டு நீங்கினால் உன் ஆத்மா செல்லும் இடம் எங்கே? அவரை பற்றிக்கொள். உன் வாழ்வு பரலோகில் தொடர்ந்திடும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.